கர்த்தருடைய பிரசனத்துக்கு ஸ்தோத்திரம். சத்ரு நம்மகிட்ட ஒரு விதைய எப்பவுமே போட்டுக்கொண்டே இருக்கான். என்ன விதைன்னா, நீங்க சந்தோஷமா இருக்கணும்னா, மன நிம்மதியா இருக்கணும்னா, ரொம்ப ஹேப்பியா இருக்கணும்னா, நமக்கு வந்து நெறைய ஆஸ்திகள் வேணும், சம்பத் வேணும், பணம் வேணும், வீடு வேணும், கார் வேணும்னு சொல்லி, இந்த உலக சிற்றின்பங்களை காண்பித்துக் கொண்டு, இது இருந்தா தான் நம்ம வாழ்க்கையில எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்க முடியும். மன நிம்மதியா இருக்க முடியும், ரம்மியமா இருக்க முடியும்னு சொல்லி காமிச்சு கொண்டே இருக்கான். நம்மளும் அத நம்பி என்ன பண்றோம்னா அதில விழுந்துர்றோம். சாத்தான் என்ன பண்ணுவான்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நெறைய தந்திரங்கள கையாள்வான். அதில முக்கியமான ஒரு தந்திரம் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு வாடகை வீட்ல இருப்போம். வாடகை வீட்ல வந்து நமக்கு நெறைய பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா? ஓனர்ஸ் மூலியமா பிரச்சனை இருக்கும். அடிக்கடி நம்ம வீடு மூவ் பண்ற வேண்டிய பிரச்சனை இருக்கும். இதெல்லாம் காமிச்சு, "பாரு பக்கத்து வீட்டுக்காரன் சொந்த வீட்ல இருக்கிறான். அவன் எவ்வளோ ஹேப்பியா இருக்கிறான். நிம்மதியா அந்த வீட்ல இருக்கிறான். நம்ம பாருங்க சட்டி, பெட்டி எல்லாம் தூக்கிட்டு எப்ப பார்த்தாலும் ஒவ்வொரு வீடா மாற வேண்டியதா இருக்குன்னு" சொல்லி சாத்தான் என்ன பண்ணுவான், நம்மளுக்கு எப்பொழுதுமே நம்மள விட மேல ஒரு பணத்திலயோ, ஒரு பதவியிலயோ, ஒரு பொருள்லயோ அதிகமான இருக்கிற மக்களை காமிச்சு, "நீ அவனப் போல மாறணும். நீ அவனப் போல மாறணும். நீ அவன விட கம்மியா இருக்கனால தான் நீ வந்து ஒரு சந்தோஷம் இல்லாம, சமாதானம் இல்லாம இருக்கன்னு" சொல்லி நம்மகிட்ட அந்த விதைய போட்டுக்கொண்டே இருப்பான். நம்மளும் அதை வாங்கி நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம கனி கொடுக்க ஆரம்பிச்சுருவோம். என்ன பண்ணுவோம்னா, ச்சே! நம்ம என்ன பண்ணணும், கடவுள்ட்ட இனிமேட்டு நமக்கு ஒரு வீடு கேட்போம். அந்த வீட வாங்கி எப்படியாவது நம்ம ஹேப்பியா, சந்தோஷமா நம்ம சொந்த வீட்ல இருக்கணும்னு சொல்லி நம்ம வந்து அந்த வீட கேட்க ஆரம்பிச்சுருவோம். வீட கேட்டுட்டே இருப்போம். கடவுள் பதில் கொடுக்க மாட்டாரு. கடவுள் வந்து வெயிட் பண்ண சொல்லியிருப்பாரு. நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பொறுமையெல்லாம் கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம், உடனே நம்ம ஒரு வீடு வாங்கணும்னு சொல்லி நம்ம லோன போட்டு வீடு வாங்கிருவோம். வீடு வாங்கி வீட்டுக்குள்ளலாம் செட்டில் ஆயிருப்போம். ஆனா, அந்த மாசம் மாசம் அந்த இஎம்ஐ கட்டுவோம் பார்த்தீங்களா? அந்த இஎம்ஐ கட்டும்போது தான் நமக்கு அந்த வழி தெரியும். இல்ல, என்னடா இது சம்பாதிக்கிற காசெல்லாம் லோனுக்கு போகுது. 1 வருஷமா அடைச்சிருக்கிறேன். வெறும் ரூ. 10,000 தான் நான் லோன் அடைச்சிருக்கேன். 5,00,000 பே பண்ணியிருக்கேன் இஎம்ஐ. ஆனா, எனக்கு லோன் முடிச்சது பார்த்தீங்கன்னா, 10,000 தானே இருக்குன்னு சொல்லி கடினமா ஆயிரும். இல்ல, அந்த வீடு இருக்கிற சந்தோஷமே நமக்கு போயிடும். அதனால தான் கடவுள் என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா வசனம் நீங்க நீதிமொழிகள் 10:22 வாசிங்கன்னா, "கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். அதனோடு அவர் வேதனையை கூட்டார்." ஸோ கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதத்துல எந்த ஒரு வேதனையும் இல்லாம நம்ம ரொம்ப ஹேப்பியா இருப்போம். அதனால தான் தாவீதும் சொல்லியிருப்பார். நீங்க பார்த்தீங்கன்னா, காடு, மேடு, வனாந்திரம்ன்னு சுத்தி திரிஞ்சு கொண்டே இருக்கிறாரு. இல்ல, அவர் கையில ஒண்ணுமே கிடையாது. இல்ல, காட்டுல திரியறதுக்கு என்ன இருக்கும்? எதுவுமே இருக்காது. ஆனா அவர் சொல்றாரு, நீங்க சங்கீதம் 4:7 வாசிச்சீங்கன்னா, "அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கும் காலத்தில் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர்." அதாவது எல்லாருக்கும் வந்து நெறைய ஆஸ்திகள், அந்தஸ்துகள், பொருட்கள்லாம் இருக்கு. அவங்களுடைய சந்தோஷத்தை பார்க்கிலும் எனக்கு அதிகமான சந்தோஷத்தை குடுத்தீங்க. எப்படி அவருக்கு அந்த சந்தோஷம் இருக்குன்னா, அவர் வந்து யார் மேல் நம்பிக்கையா இருக்காரு? அதுதான் ரொம்ப முக்கியம். இல்ல, நீங்க சங்கீதம் 4ல 5 வாசிச்சீங்கன்னா, "நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள்." நம்ம கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து சந்தோஷம் இருக்கும். சமாதானம் இருக்கும். நம்ம நல்ல எக்ஸாம்பிள் நம்ம வேதாகமத்துல நெறைய கொடுக்கப்பட்டிருக்குது. அதுல முக்கியமா வந்து ஆபிரகாம், லோத்த பார்க்கலாம். இல்ல, ஆபிரகாம தேவன் அழைத்தாரு. அழைத்து அவர் ஆசீர்வதித்தார். ஆசீர்வதிக்கும்போது, அங்க வந்து நெறைய பிரச்சனைகள் வருது. லோத்துக்கும், ஆபிரகாமுக்கும். லோத்து பிரிஞ்சு போயிறாரு. ஆனா, அவர் தேர்ந்தெடுத்த இடம் என்ன நீங்க பார்த்தீங்கன்னா, சோதோம். சோதோம், கொமோராவ தேர்ந்தெடுத்து அவர் சோதோம் பக்கமா போறாரு. ஏன்னா, அவர் சுயத்துல அவர் தேர்ந்தெடுக்கிறார். எனக்கு ஒரு ஆசீர்வாதமான தேசம் எங்கன்னா, சோதோம்ல தான் இருக்கு. அதாவது அழைக்கப்பட்டவர் ஆபிரகாம். அவர் கூட இருக்கணும். அவர் கூட நான் வந்து டிராவல் பண்ணணும்னு கிடையாம, என்னுடைய கண்ணுக்கு அது ஏதேன் தோட்டத்த போல இருக்குன்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு, யோர்தான் நதிக்கரையில இருக்கிற எல்லா இடத்தையும் வளைத்துக் கொண்டு சோதோம் கிட்ட போயிட்டார். சோதோம்ங்கிறது வந்து ஒரு பாவம் நிறைந்த உலகம். இல்ல, அவர் குடும்பம் வந்து தேவனுக்கு பிரியமில்லாமல் மாறுனதுக்கு முதல் காரணம் வந்து, தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்த பெறாம, அவர் சொந்தமா எனக்கு இந்த இடம் வேணும்னு சொல்லி போயிட்டார். நெறைய பிரச்சனைகள் இல்லையா? அவங்க ஒய்ஃப் வந்து உப்பு தூணா மாறிட்டாங்க. 2 ஜெனரேஷன்ஸ் சொந்த மகள்களே வந்து தன் தகப்பனோட தவறா நடந்து ஒரு ஒரு அருவருக்கத்தக்க 2 சந்ததி வருது. அதுதான். இல்ல, நம்ம தேவனிடத்துல இருக்கும்போது, அவர கூட சார்ந்து இருக்கும்போது, அவரு குடுக்குற ஆசீர்வாதம் தான் நமக்கு ஐஸ்வர்யத்த தரும். அத விட்டுட்டு நம்ம சொந்தமா, நம்ம சுய பக்தியில நம்ம ஒண்ணு தேர்ந்தெடுத்தோம்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம லோத்துவை போல மாறிருவோம். அதனால இன்னைக்கு நம்ம கடவுள நம்பியிருக்கிறோமா? நம்ம சுயத்த நம்பியிருக்கிறோமா? நெறைய நேரம் வந்து நான் சம்பாரிச்சு நான் வீட கட்டிக்குவேன். நான் லோன் வாங்கி வீட கட்டிக்குவேன். நான் லோன் வாங்கி எங்க தேவைகள்லாம் சந்திச்சுருவேன். அப்படின்னு சொல்லி நம்ம சுயத்துல நம்ம வந்து ஒரு சந்தோஷத்தையும், சமாதானமும் நம்ம இந்த உலக பொருட்கள் மேல நம்ம சார்ந்திருந்தோம்னா, நம்ம சந்தோஷம், சமாதானம் எல்லாமே வந்து நொடிப்பொழுதுல காணாம போயிடும். ஆனா நம்ம சந்தோஷமும், சமாதானமும் நம்ம தேவன் மேல நம்பிக்கை வைக்கும்போது தான் நமக்கு அந்த சந்தோஷம், சமாதானம் கிடைக்கும். அதனால கடவுள்ட்ட கேட்பேன். கடவுளே, நெறைய நேரம் வந்து எங்களோட சந்தோஷத்த இந்த உலகத்துல தேடிக்கொண்டு இருக்கிறோம். உம்மிடத்துல தேட எங்களுக்கு கிருபை தாங்க கடவுளே. ஆவியானவரை குடுத்து அந்த ஆவியின்
கனி கொடுக்கிற வாழ்க்கை இல்லையா, ஒரு சந்தோஷம் சமாதானம் வந்து நீங்கள் கொடுக்குற அந்த ஆவியின் கனி, அதை நான் பெற்றுக்கொள்ள நான் வாஞ்சிக்க எனக்கு கிருபை தாங்க. அதை நான் உலக பொருட்கள் மேலே சாயாமல், சிற்றின்பங்களுக்கு மேலே சாயாமல், உண்மையே பற்றி கொள்ள உண்மையே நம்பியிருக்க எனக்கு கிருபை தாங்க கடவுள்னு கடவுள்கிட்ட கேட்கும்போது, ஆபிரகாமை போல தேவன் என்னோட சந்ததியை பெருக பண்ணுவார்னு சொல்லி அவர் மேலே விசுவாசமாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆபிரகாமை போல நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவளாக இருப்போம். அதனால் இன்னைக்கு நம்ம கடவுள்கிட்ட கேட்போம், உலகத்து சம்பத்தை நம்ம தேடாமல் தேவனையே தேடுவோம். அவர் நமக்கு சமாதானம் சந்தோஷம் தருவார். கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.